ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். இந்த தம்ப்நெயில்ல ஏன் அந்த 1,000,000 வியூஸ் சப்ஸ்கிரைபர்ஸ் அப்படின்னு போட்டேன் அப்படின்னா, அந்த வீடியோ போடுறதுக்கு முன்னாடி நான் ஒரு வீடியோக்குள்ளே போய் பார்த்தேன். ஒரு அண்ணா போட்டிருந்தாப்புல இந்த மாதிரி ஒரே நாளில் எப்படி 100K சப்ஸ்கிரைபர் 1,000,000 வியூஸ் வாங்குறது அப்படின்னு உள்ளே போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அப்போ தான் தெரிஞ்சு இந்த மாதிரி ஏமாற்றக்கூடாது வீடியோக்குள்ளே ஏதாவது இருக்கணும் அப்படின்னு. நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக அவங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க. கண்டிப்பாக வியூஸ் அதிகமாக ஏறும் நமக்கே தெரியும். ஏன்னா நம்ம எந்த வீடியோலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படின்னு நம்ம கேட்டதில்லை. ஆனால் இன்றைக்கி கேட்குறோம். கண்டிப்பாக பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு வழியாக மீனை பிடிச்சிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சுங்க. இதான் நம்ம பிடிச்ச மீன். நல்லா ஒரு ஆள் சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ஒரு 2 பேர் சாப்பிட்லாம் வறுத்து. வேறு யார் வேணான்னு சொல்லிட்டாங்க. 3 ஜிலேபி 2 குறவா மீனுங்க நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா மணி 2:30 ஆச்சு இப்போவே. மற்ற வீட்டில் யார் வீட்லையும் சமைக்க மாட்டாங்க. நம்ம வீட்டில் கொண்டே நம்ம தாய்க்கிழ வீட்டை கொண்டே கொடுத்தோம்னா என்ன சொல்ல போகுதுன்னு தெரில. பயங்கர திட்டம்னு நினைக்கிறேன். எப்படியோ கன்வின்ஸ் பண்ணியாச்சுங்க. கன்வின்ஸ் பண்ணி ஒரு வழியாக கொண்டு வந்தாச்சு. அவ்வளோதானா மசாலா? கம்மியாக இருக்கு. ஏன்டி பாக்கெட்டு பொடி போடுற? அதான் ஒட்டவே மாட்டேங்குது. போதும் தண்ணி எதுக்கு? உப்பு போடவே இல்லை. உப்பே போடல. போட்டேன். அதில் போட்டோம் இல்லையா? இல்லை இதில் போட்டேன். மிளகா பொடியை போட்டு ஒரு அப்பியாச்சு. அதுக்கப்புறம் எங்கள் அம்மாவோட ஸ்பெஷல் பொடியை தான் ஒரு போடுது. சீரகம் சோம்பு போல், வேறு ஒன்றும் கிடையாது. சோம்பு சீரகத்தை அரைச்சி வச்சுருக்கு. நம்ம ஆஃப் பாயில் முட்டை தான் கேட்டால் அதுக்காக. அதுக்கப்புறமா பூண்டை அரைக்க முடியாது போல், அதனால் சைடில் கிடந்த பால் பாக்கெட்டை வச்சு பூண்டை தட்டிக்கிட்டு இருக்கு. தட்டின பூண்டை அப்ளை பண்ணியாச்சு மீனில். இங்கே அடுத்த கட்ட நடவடிக்கையாக தோசைக்கல்லை எடுத்துகிட்டு போய் அப்படியே அடுப்பில் வைக்க வேண்டியதான். அடுப்பில் வச்சாச்சு. உப்பா அப்புறம் எப்படி போடுறேன்? ஆனால் இது சட்டியில் எண்ணெயில் போட்டு பொரிக்கிறாங்களாம்மா, அது வேஸ்ட்டு தானே? பொரிச்சு கடையிலலாம் கொடுக்குறாள், அது எனக்கு பிடிக்காது. தோசைக்கல்ல வறுத்தா தான் நல்லா இருக்கு. ஊற வைக்காம வச்சா நல்லா ஒட்ட மாட்டேங்குது மசாலா. அதானே காரணம். இல்லை கொஞ்ச நேரம் ஊற வைப்பில்லை எப்பயுமே. அது புது மீன், அது வந்து கொல கொலன்னு இருந்தால் அதில் ஒட்டிக்கிட்டு கிடக்கும் மசாலா. இது வலுவலுன்னு இருக்கு. கம்மா மீன் அப்படிதான் குழம்பு வைக்கணும். கம்மா மீன்லாம் வறுக்க முடியாது, அதுதான் வேஸ்ட். கம்மா மீன் வந்து வறுக்கிறதுக்கு கூடாது. நான் இந்த குழம்பு வச்சுட்டு பாக்கா குழம்பு திங்க மாட்டேன்னு சொல்லி எனக்கு முட்டைக்கு பதிலாக வறுத்து கொடுத்துட்டு இருக்கு. இல்லைன்னா போடான்ருவேன். நல்ல வேலைக்கு மீன் பிடிச்சிட்டு வந்தேன், இல்லைன்னா பாக்க குழம்பு வச்சு கொண்டு வந்தேன். இப்போ என்ன ஊற்றிக்குவேன்? நான் தயிர் ஊற்றிக்குவேன்ல. அவங்க குழம்பு தானே, நாளைக்கு அதை போடுவேன். பாக்க குழம்பு அவனுக்கு போடு, உன் மயனுக்கு எனக்கு போடாத. பாக்க குழம்பு வச்சு தொட்டுக்க நடி வச்ச. நான் என்ன சொல்லுவேன், பாக்கா வறுத்தா கூட தின்பே இல்லை கொஞ்சம். இன்னொன்னு என்ன வைக்கணும் அதுக்கு? அது சாம்பார் வச்சுட்டு தான் வறுக்கிறது. சாம்பார் நாளைக்கு வெள்ளிக்கிழமை பாவக்காய் வைக்கக்கூடாது, அதுக்காக இன்னைக்கு போட்டு பெரட்டு அங்கிட்டு கிண்டுமா. கட்டுப்படி நான் அதை திட்டுவேன். மீனில் உப்பு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, மற்றதெல்லாம் இருந்தால் தானே பிரச்சனை. சரி இங்கே கொண்டா பார்ப்போம். சரியா தான் இருக்கு. நீ சொல்லக்கூடாது, உப்புலாம் அவனை பார்க்கவே தெரியாது. உனக்கு எனக்கு பார்க்க தெரியாது. சரியா தான் இருக்கு.
சமைக்கிறது மட்டும் தான் உனக்கு தெரியும். உப்பு பார்க்கறது உரப்பாக்குறதுலாம் ஐயனுக்கு தான். தண்ணி ஊற்றுறாலும் கண்டுபிடிச்சிருவேன். குழம்பு கட்டியாச்சுன்னா தண்ணி ஊற்றினாலும் கண்டுபிடிச்சிருவேன். உப்பு அதிகமாக ஊற்றாலும் கண்டுபிடிச்சிருவேன். போட்டா வச்சுருக்கேன். ஒரு 3 மீன், நான் ஒரு 5 மீன், ஒரு 3 மீனை பிடிச்சாங்க. ஆண்டி 3 மீனா 5 மீன் தான் அடி. இது ஒரு மீன் அந்த இந்த குறவையா என்னது ஒரு மீன் அது. இது எவ்வளோ தெரியுமா? இப்போ அரை கிலோ. அரை கிலோ எவ்வளோ? தெரியல. கிடைக்குமா? 100 ரூபாய்க்கு ஒரு கிலோ. இது இந்த ஜிலேபி கண்டா உங்களுக்கு தெரியாது. இந்த விற்கிது அது கொடுத்துட்டு வரணும்ல ஃப்ரெஷ்ஷாக. அது வந்து வச்சு நாளைக்கு கொடுப்பாங்க, அடுத்த நாள் கொடுப்பாங்க. நான் பிடிச்சி உனக்கு உயிரோட எப்படி தோசைக்கல்ல விரைச்சிச்சு சுத்தம் பண்ணும் போதே விரைச்சிச்சு. நான் திங்க போகிற மாதிரி முனையா திங்க வேணாம். நான் சொல்கிறேன் தின்னு. இல்லை நீ சொல்கிறியா உயிரோட பிடிக்கணும். நான் திங்க போகிறேன். இல்லை நீ சொல்கிறிய 3 மீனை பிடிச்சிட்டு வந்து ஃபோட்டோ எடுக்கிறேன். ஆமாம். இது என்ன ஒரு 1/4 கிலோ இருக்கும். அரை கிலோ வருமா? 1/4 கிலோ இருக்கும். 3/4 கிலோ இருக்குண்டி. இது எடை காட்டுறேன். 1/2 கிலோ கூட இருக்காது. இப்போ இந்த ஒரு பீஸ் எவ்வளோ தெரியுமா கடையில்? இப்போ 50 ரூபா. இப்போ 50, 50, 100, 150, அது ஒரு 20, 250 ரூபா அடி. கடையில் போய் கேட்டுப்பாரு. கடையில் என்ன விரால் மீன் இந்த மீன் நான் சொல்கிறேன். பாட்டு கொண்டு வைக்கிறான். நம்ம நினைக்கிறதா வாங்கிக்க வேண்டியதா இருக்கு. போதாது ஏமா? போதாது? பசிக்குதுமா? இல்லை வறுக்கணும் நல்லா. இந்த மீன் கொஞ்சம் குழப்பம்னு தான் இருக்கும். போமா வேர்க்கு வறுத்துருச்சா சொல்லு. தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு வேகமா எடுத்துட்டு போகாத. தூங்கிட்டியா காலையிலே? காலில் உனக்கு ஒரு ஆள் எழுப்புற காலில். அதனால இப்போ இன்னைக்கு பாக்கா குழம்பு போட்டு உன் பேரை ஊருக்கு போயிட்டான்னு இருந்தாலும் நேரம் எழுப்பி விட்டுருவான். நேரம் மீன் 5 இருப்ப நீ வந்திருப்பேன். எந்திரிச்சு வருவேன். இப்போதான் சாப்பிட. அதனால நீ ஃப்ரீயா இருக்க. அங்கே அவங்க ஃப்ரீயாக தான் இருக்கும். இங்கே மாதிரி இல்லை. இங்கே தான் அங்கே ஓடுவான் ஆடுவான். அங்கெல்லாம் ஓடலாம். கொஞ்சம் அவங்க வீடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்லடா. வீடு வேறு கட்டிட்டாங்க. புதுசாக கட்டியிருக்காங்கல்ல. வீடெல்லாம் ஃப்ரீயாக இருக்குல்ல. கொஞ்சம் இந்த விளையாட கொள்ள இங்கே தான் கொஞ்சம் எங்கெல்லாம். நம்ம என்ன பெரிய வாடகைக்கு வீட்டுக்கு போயிருமா? அதான் சொல்கிறேன். அப்படின்னா விளையாடணும். அங்கே போயிடுவோம் மேட்டுக்கு. நல்ல பெரிய இடமா கிடக்குல. ஓடி ஆடி விளையாடும். தோட்டம் மாதிரி செட் பண்ணி அங்கே விட்டோம்னா ஓடிக்கிட்டே தெரியும். விளையாடுறதுக்கு அவங்க இடம் இல்லாமல் தான் எனக்கு சரி ரைட்டு. ஒரு வழியாக இன்னைக்கு பாக்கா குழம்புல இருந்து தப்பிச்சாச்சு. நான் முடிஞ்சா ஆச்சா இல்லையா? நல்லா கூட்டி வை ஃபுல்லா கருகட்டும். ஊட்டி தானே இருக்கு. இது திங்கிற வரைக்கும் போட்டாங்க பையா. போட்டோ எடுத்தா என்ன உனக்கு? ஒரு வழியாக மீன் பிடிச்சாச்சு. அதை சமைச்சாச்சு. அதை சாப்பிடவும் செஞ்சாச்சு. செம்ம டேஸ்ட்டுங்க உண்மையிலே. கம்மா மீன்னா கம்மா மீன் தான். அதுவும் தயிர் சாதம் வறுத்த மீன் செம்ம டேஸ்ட். நிறைய பேர் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் அதெல்லாம் சும்மா டுமாங்குழி பொய். அப்படிலாம் கிடையாது. ஒரு சில பேருக்கு தான் ஒத்துக்காது. நமக்கு அதெல்லாம் ஒத்துக்கிறோம். ஓகே டாட்டா பாய் பாய்.